Hi students, in this video we are going to study about thermodynamic processes. அதாவது what is a process? The method of operation which can bring about a change in the system is called thermodynamic process. அதாவது ஒரு ஆப்ரேஷன் எந்த ஒரு ஆப்ரேஷன் மூலமாக தெர்மோடைனமிக் சிஸ்டத்தில் ஒரு ஒர்க்கை பண்ண முடியுமோ, ஒரு சேஞ்சை கொண்டு வர முடியுமோ, அதை தான் என்னென்னு சொல்கிறோம், தெர்மோடைனமிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். தெர்மோடைனமிக் ப்ராசஸ் என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் இருக்கலாம்? ஹீட்டிங், கூலிங், எக்ஸ்பேன்ஷன், கம்ப்ரெஷன், ஃபியூஷன், வேப்பரைசேஷன், எக்ஸெட்ரா. இது எல்லாமே எக்ஸாம்பிள் ஃபார் தெர்மோடைனமிக் ப்ராசஸ். டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸஸ். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் தெர்மோடைனமிக்ஸில் படிக்க போகிறீங்க அப்படின்னா, நிறைய ப்ராசஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் வேஸ் அண்டர் டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸில் தெர்மோடைனமிக் ப்ராசஸ் நடக்கும்போது அதை பொறுத்து நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ரிவர்சிபிள் ப்ராசஸ். The process in which the system and surrounding can be restored to the initial state from the final state without producing any changes in the thermodynamic properties of the universe is called reversible process. அதாவது சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங், இந்த ரெண்டு விஷயம் இருக்குது. ப்ராசஸ் வந்து நடக்குது. அந்த ப்ராசஸ் வந்து நடக்கும்போது என்ன சேஞ்ச் நடக்குது? இனிஷியல் ஸ்டேட் டு ஃபைனல் ஸ்டேட்டு. ஓகே, எந்த இனிஷியல் ஸ்டேட் டு ஃபைனல் ஸ்டேட் வந்து கன்வர்ஷன் நடக்குது. இந்த ஃபைனல் ஸ்டேட் கன்வர்ஷன் நடந்ததுக்கப்புறம் அகெயின் எந்த ஒரு சேஞ்சும் இல்லாமல் அதே இனிஷியல் ஸ்டேட்டுக்கு, யூனிவர்ஸில் எந்த ஒரு சேஞ்சுமே ஏற்படுத்தாமல் அதே ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேட்டுக்கு போச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள், we are taking A. This is the reactant. A is converted into B. Okay. Then இந்த பியில் வந்து இந்த பியில் இருந்து இதில் எந்த ஒரு சேஞ்சும் நடக்காமல் இட் அகெயின் கன்வெர்ட் இன்டு ஏ. ஓகே, விச் மீன்ஸ் திஸ் இஸ் கால்ட் ரிவர்சிபிள் ப்ராசஸ். தெர் ஆர் டூ இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் ஃபார் தி ரிவர்சிபிள் ப்ராசஸ் டு அக்கர். ரிவர்சிபிள் ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னா ரெண்டு இம்பார்ட்டன்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு, த ப்ராசஸ் ஷுட் அக்கர் infinitesimally slowly, and secondly, throughout the process the system and surrounding must be in equilibrium with each other. அதாவது இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஸ்லோவாக நடக்கணும். ஃபஸ்ட் கண்டிஷன், ரிவர்சிபிள் ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னா ப்ராசஸ் வந்து ஸ்லோவாக நடக்கணும். ரெண்டாவது கண்டிஷன் பார்த்திங்கன்னா சிஸ்டம் சரௌண்டிங் ரெண்டு ஈக்குலிபிரியமில் இருக்கணும். சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங் ரெண்டுமே ஈக்குலிபிரியமில் இருக்கணும். இதுக்கு மீனிங் என்ன? சிஸ்டம் சரௌண்டிங் ஈக்குலிபிரியமில் இருக்கணும் அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், சிஸ்டத்துடைய டெம்பரேச்சர் 40 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா சரௌண்டிங்கோட அது எப்போ ஈக்குலிபிரியம் வரும்? சிஸ்டத்துக்கும் சரௌண்டிங்க்கும் இடையில் டெம்பரேச்சர் வந்து ஷேர் பண்ணப்பட்டு ரெண்டுமே சேம் டெம்பரேச்சருக்கு வரும்போது தான் என்ன சொல்லுவோம்? ஈக்குலிபிரியம் கண்டிஷன் அட்டைன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஒரு சிஸ்டம் சரௌண்டிங் ஈக்குலிபிரியமில் இருந்தால் மட்டும்தான் அங்கே என்ன ப்ராசஸ் நடக்க முடியும்? ரிவர்சிபிள் ப்ராசஸ் நடக்க முடியும். அடுத்தது இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். ரிவர்சிபிள் ப்ராசஸுக்கு ஆப்போசிட் தான் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். ரிவர்சிபிள் ப்ராசஸில் வந்து இனிஷியல் ஸ்டேட் டு ஃபைனல் ஸ்டேட் மாறிடுச்சு அப்படின்னா சிஸ்டம் அகெயின் நம்ம இனிஷியல் ஸ்டேட்டுக்கு கொண்டு போக முடியும். ஆனால் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸில் அது பண்ண முடியாது. த ப்ராசஸ் இன் விச் த சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங் cannot be restored to the initial state from the final state. Initial state from the final state is called an irreversible process. ஒரு தடவை மாறிடுச்சு அப்படின்னா இனிஷியல் ஸ்டேட் டு ஃபைனல் ஸ்டேட், அதோட அந்த ரியாக்ஷன் இல்லைனா அந்த ப்ராசஸ் முடிஞ்சு போச்சு. அதை அகைன் திரும்பியும் அதனுடைய ஓல்டு இனிஷியல் ஸ்டேஜுக்கு கொண்டு போக முடியாது. தட் கைண்ட் ஆஃப் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் irreversible process. All the processes occurring in nature are irreversible process. எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ மலையில் இருந்து அருவி கொட்டுது, வாட்டர் ஃபால்ஸ் இஸ் அண்ட் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் irreversible process. மேலே இருந்து கொட்டக்கூடிய அருவி தண்ணியை திரும்பியும் கீழே இருந்து மேலே ரிட்டர்ன் பண்ண முடியாது, கொண்டு போக முடியாது. இட் இஸ் அ நேச்சுரல் ப்ராசஸ். ஓகே, இது வந்து irreversible process. அது இனிஷியலாக ஒரு ஸ்டேஜ்லேருந்து ஃபைனலாக பூமிக்கு வந்துருச்சு, ஃபைனல் ஸ்டேஜ் அடைஞ்சிருச்சு, அகெயின் அதனுடைய இனிஷியல் ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறது கஷ்டம். This kind of process are known as irreversible process. During irreversible process, the system and surroundings are not in equilibrium with each other. ரிவர்சிபிள் ப்ராசஸில் என்ன பார்த்தோம்? சிஸ்டம் சரௌண்டிங் ஈக்குலிபிரியத்திலேயே இருக்குன்னு பார்த்தோம். இங்கே வந்து சிஸ்டமும் சரௌண்டிங்கும் ஈக்குலிபிரியத்தில் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அடுத்த அடியபேட்டிக் ப்ராசஸ். An adiabatic process is defined as one which there is no exchange of heat between the system and surrounding
டியூரிங் த ப்ராசஸ். ஒரு ப்ராசஸ் நடக்கும்போது சிஸ்டம்க்கும் சரௌண்டிங்க்கும் இடையில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கலை அப்படின்னா, நோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட் between the system and surrounding அப்படின்னா that process is known as adiabatic process. Those processes in which no heat can flow into or out of the system are called adiabatic processes. எந்த ப்ராசஸில் எல்லாம் ஹீட் ஃப்ளோ வந்து அந்த சிஸ்டம் உள்ளேயும் சரி வெளியேயும் சரி ஹீட் ஃப்ளோ நடக்கலையோ that kind of process are called adiabatic process. This condition is attained by thermally insulating the system. தெர்மலி இன்சுலேட்டிங் சிஸ்டம்ஸில் வந்து இந்த ப்ராசஸ் நல்லா நடக்கும். வாட் இஸ் மீன் பை தெர்மலி இன்சுலேட்டிங்? நம்ம ஏற்கனவே சிஸ்டம் பார்த்தோமா, டைப்ஸ் ஆஃப் சிஸ்டமில் வந்து ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ்டு சிஸ்டம், ஐசோலேட்டட் சிஸ்டம் பார்த்தோம். அந்த ஐசோலேட்டட் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி அந்த சிஸ்டத்தை தனியாக நம்ம என்ன பண்ணிடுறது, ஐசோலேட் பண்ணிடுறது அந்த சரௌண்டிங்கில் இருந்து. தட் கைண்ட் இஸ் நோன் ஆஸ் இன்சுலேஷன். ஓகே, அந்த மாதிரி தெர்மலாக இன்சுலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் இதில் மெயின் கண்டிஷன். தெர்மலி இன்சுலேட்டட் சிஸ்டத்தில் அடியபேட்டிக் ப்ராசஸ் ஈஸியாக நடக்கும். விச் மீன்ஸ் ஐசோலேட்டட் சிஸ்டமில் இந்த ப்ராசஸ் நல்லா நடக்கும். இன் அன் அடியபேட்டிக் ப்ராசஸ் இஃப் ஒர்க் இஸ் டன் பை த சிஸ்டம் இட்ஸ் டெம்பரேச்சர் டிக்ரீசஸ். ஒரு அடியபேட்டிக் ப்ராசஸில் சிஸ்டம் வந்து ஒரு ஒர்க்கை செஞ்சுது அப்படின்னா அங்கே டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும். இஃப் ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டம், அந்த சிஸ்டம் மேலே ஒர்க் நடந்துச்சு அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். Again I will repeat, in adiabatic process work is done by the system அப்படின்னா temperature decreases. If work is done on the system na temperature increases because the system cannot exchange heat with its surroundings. Adiabatic processல பார்த்தீங்க அப்படின்னா Q, what is mean by Q? Q means heat is always 0. Q is equal to 0. Next, isothermal process. An isothermal process is defined as one in which the temperature of the system remains constant during the change from its initial to final state. இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு ஒரு ப்ராசஸில் வந்து சேஞ்ச் நடக்கும்போது சிஸ்டமில் ஓகே டெம்பரேச்சர் ஆஃப் த சிஸ்டம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா தட் ப்ராசஸ் இஸ் நோன் அஸ் ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஐசோ மீன்ஸ் சேம், கான்ஸ்டன்ட்டுன்னு வச்சுக்கோங்க, சேம் மாறாத அப்படின்னு அர்த்தம். தெர்மல் அப்படின்னா டெம்பரேச்சர், அப்போ டெம்பரேச்சர் வந்து மாறாமல் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் ஐசோதெர்மல் ப்ராசஸ், விச் மீன்ஸ் த டெம்பரேச்சர் இஸ் அ கான்ஸ்டன்ட் இன் திஸ் ப்ராசஸ். சிஸ்டம் எக்ஸ்சேஞ்சஸ் ஹீட் வித் இட்ஸ் சரௌண்டிங் அண்ட் த டெம்பரேச்சர் ஆஃப் த சிஸ்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இதில் சிஸ்டம் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், ஹீட்டை வந்து சரௌண்டிங்ஸோட என்ன பண்ணிக்கும், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும். பட் ஆனால் அந்த டெம்பரேச்சர் ஆஃப் த சிஸ்டம் வந்து கான்ஸ்டண்ட்டாகவே இருக்கும். For this purpose, the experiment is often performed in a thermostat. தெர்மோஸ்டாட் அப்படிங்கிற ஒரு எக்யூப்மெண்ட்டில் நடக்கிற எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து இந்த ப்ராசஸ்க்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஃபார் அன் ஐசோதெர்மல் ப்ராசஸ் dt equal to 0. dt means a difference in temperature will become 0. Okay. What is mean by d? Differentiation of T. Temperature உடைய differentiation. Change in temperature is 0 because temperature is taken as a constant. So there is no change in temperature. So dt value becomes 0 in isothermal process. Next one, isobaric process. What is mean by bar? Bar is a unit of pressure. Already you studied in gaseous state chapter. Pressure oda unit தான் என்னது, bar அப்படிங்கிறது. Isobaric means bar is a unit of pressure. Isobaric means constant pressure. Any process involved in a constant pressure, that process is known as isobaric process. An isobaric process is defined as in one which the pressure of the system remains constant during its change from initial to final state. This is known as isobaric process. For an isobaric process dp equal to 0. இங்கே வந்து ஐசோபாரிக் ப்ராசஸில் ப்ரெஷரில் எந்த சேஞ்சுமே நடக்கிறது இல்லை. ஸோ ப்ரெஷர் இஸ் அ கான்ஸ்டன்ட். ஸோ சேஞ்ச் இன் ப்ரெஷர் dp equal to 0. Then isochoric process. An isochoric process is defined as the one in which the volume of the system remains constant during its change from initial to final state. அதாவது இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆகும்போது வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா, வால்யூம் ஆஃப் த சிஸ்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஐசோகோரிக் ப்ராசஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கம்பஷன் ஆஃப் அ ஃபியூவல் இன் எ பாம் கேலரிமீட்டர் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அன் ஐசோகோரிக் ப்ராசஸ். பாம் கேலரிமீட்டர் அப்படின்னு ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது. அதில் வந்து ஃபியூவலை வந்து கம்பஷன் பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸை வந்து ஐசோபாரிக் ப்ராசஸ்னு சொல்லலாம். ஏன்னா அங்கே வந்து வால்யூமில் எந்த சேஞ்சுமே இருக்காது.
ஓகே, பின்னாடி வந்து பாம் கலரிமீட்டர் படிப்பீங்க இதே சாப்டரில், அப்போ அது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஐசோகோரிக் ப்ராசஸில் வந்து எது கான்ஸ்டன்ட்? வால்யூம். ஸோ dV equal to 0. Change in volume becomes 0 in this process. Next one, cyclic processes. When a system returns to its original state after completing a series of changes, then it is said that a cycle is completed. This process is known as cyclic processes. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிஸ்டம் வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் சேஞ்ச் ஆகுது. அகெயின் இந்த மாதிரி சர்டைன் சேஞ்சஸ்க்கு அப்புறமா அகெயின் இது இதனுடைய இனிஷியல் ஸ்டேட்டுக்கே வந்துச்சு அப்படின்னா தட் கைண்ட் ஆஃப் ப்ராசஸ் இஸ் நோன் ஆஸ் cyclic process. For example, there is some conversion of A to B. The system A is converted into B, then B is converted into C, then again the system is converted into A. Again it attains its initial state. This kind of process is known as cyclic process. In cyclic processes, for a cyclic process la pathina du equal to 0. Du means internal energy change. dH equal to 0. dH means change in enthalpy. dP equal to 0, change in pressure. dV equal to 0, change in volume. dt equal to 0, change in temperature. All those things are 0. Internal energy, enthalpy, pressure, volume, temperature எல்லாமே cyclic processல 0. எதனால் எல்லாமே 0 ஆகுது? again அதனுடைய initial stateக்கு அது வரதுனால these things are 0. overview of the processes and its condition. இப்போ நம்ம வந்து 5 types of process பார்த்தோம். அந்த 5 type of processக்கான overview கொடுத்துருக்காங்க. overviewனா என்னது? அந்த ப்ராசஸ்க்கான கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. In adiabatic process, heat அதாவது Q equal to 0. Isothermal process, dt, temperature will become 0. Isobaric process, dP, change in pressure is 0. Isochoric process, dV, change in volume is 0. In cyclic process, dE equal to 0. Here du, they are used U. Internal energy வந்து U னு மென்ஷன் பண்ணுவாங்க, E னு மென்ஷன் பண்ணுவாங்க. Both are same. du or de ரெண்டுமே ஒன்று தான். de equal to 0, dH equal to 0, dP equal to 0, dV equal to 0, dt equal to 0. These are the main conditions for the thermodynamic processes. Okay, I hope you understand the processes very well. Thank you students. Thanks for watching the video.